ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு எமோஷனலான எபிசோட் மட்டும் இல்லை, அபிக்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ஆரம்பத்திலேருந்தே சுந்தரி எப்படியாவது அணுவை பைத்தியம்னு சொல்ல வைக்கிறதுக்காக திட்டம் போட்டு நிறையா சதி வேலைலாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி தான் இன்றைக்கான எபிசோட்லையும் அந்த மாவு மிளவா அரைச்சதெல்லாம் மாற்றி வச்சு அந்த வெளியில் வேலை கேட்டு வந்தாங்களே அவங்க மூலமாக திட்டம் போட்டு இதெல்லாம் செஞ்சிடுறாங்க. இப்போ அணு வந்ததுக்கப்புறம் அணுவை மறுபடியும் குழப்பிடுறாங்க. உடனே இந்த பிரச்சனை பெருசாக்கி இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ பாட்டி எல்லாத்தையும் கூப்பிட்டுறாங்க. பாட்டி அவங்களாம் பேசினதுக்கப்புறம் இந்த மாதிரி அரைச்சதை அரைக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக்குறாங்க. இப்போ பார்த்தா மனோகர் வராங்க, அடுத்து முரளி வராங்க. அப்படின்னு ஒவ்வொருத்தராக வர பார்த்தா சுந்தரி அவங்களோட சத்தத்தை அதிகமாக்கி இப்போ அணு மேலே எல்லா பிரச்சனையும் போடுறாங்க. இப்போ பாட்டி எல்லாருமே குழம்பி போயிருக்காங்க. ஆரம்பத்திலேருந்தே அணுவும் பார்த்தா அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே குழம்பிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அணு தான் ஆரம்பத்தில் இது மாதிரி நிறைய தடவை நடந்துருச்சுல. அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அபியோட அப்பா அம்மா அவங்க அத்தை எல்லாரும் வராங்க. அவங்க வந்துட்டு கரெக்டாக அணு போய் அவங்கள்ட்ட அழுகுறாங்க. இப்போ பார்த்தா சுந்தரியோட சத்தம் இன்னுமே அதிகமாகிடுது. அணு மேலே இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் வரிசையாக சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இதில் என்ன ஹைலைட்டுன்னு பார்த்தோம்னா அடுத்து ஆகாஷ் வந்துடுறாரு, ராகவும் வந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா அபியும் வந்துடுறாங்க, தர்மாவும் வந்துடுறாங்க. அங்கே தர்மான்னு ஒருத்தங்க இருப்பாங்களா சமைக்கிற வேலை பார்த்துக்கிட்டு, அவங்களும் வந்துடுறாங்க. இப்போ பார்த்தா சொல்லவே தேவையில்லை. பார்த்தா சுந்தரி எல்லா பிரச்சனையும் சொன்னதுக்கப்புறம் இந்த பக்கத்து ஆண்டாள் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அபியோட அப்பா அம்மா பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் ஒருத்தர் மாற்றி பேசுகிறாங்க. பாட்டி இந்த பேசுகிறாங்க. ஆகாஷ் ஆமாம் இந்த மாதிரி இருந்துச்சு, ஏற்கனவே இந்த பிரச்சனை மறந்துட்டு இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் பேசினதுக்கப்புறம் இப்போ அணுவே சத்தம் போட்டு எல்லாத்திட்டையும் மன்னிப்பு கேட்டு ஒத்துக்கிறாங்க. ஆமாம் எனக்கு இந்த மாதிரி மறந்து போகுது, நான் பைத்தியம் தான், ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கவங்களை யாரையும் இந்த மாதிரி கஷ்டப்படுத்தி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பாவம் ராகவுக்கு ஒன்றுமே புரியல, பாட்டிக்கும் ஒன்றுமே புரியல. ஆனால் சுந்தரி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அபி அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. முரளி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா பைத்தியம் அப்படி இப்படின்னு சொல்லும்போது தான் இப்போ அபி ஆரம்பிக்கிறாங்க. அபி ஆரம்பித்ததுலேருந்து சும்மா சர வெடி மாதிரி அடுத்துன்னு சொல்லிட்டு அந்த மாவு வாங்கிட்டு போனவங்க கோயிலில் இவங்க ஒருத்தர் அதாவது இருந்தாங்கல்ல அணு, அந்த விஷயத்தை எல்லாத்தையும் அப்படியே ஆதாரத்தோடு எல்லாமே ப்ரூவ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அரைச்சி எடுத்துகிட்டு போன அந்த மாவையும் கொண்டு கொடுத்துட்றாங்க. சுந்தரி ஏற்பாடு பண்ண அந்த ஆளுங்கெல்லாம் பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு நாங்கள்லாம் இனிமேல் உங்க கூட வேலை செய்ய மாட்டோம், இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா தர்மா அந்த கேஸ் ஆஃப் பண்ணுற விஷயத்தையும் சொல்கிறாங்க. மனோவர் கேட்கும்போது அதையும் சொல்கிறதுனால அப்போ எல்லாமே பார்த்தோம்னா ஒன்றா வரிசையாக எல்லாம் ஆதாரத்தோடு அபி ப்ரூவ் பண்ணுறாங்க. இப்போ சுந்தரியால் ஒன்றுமே பேச முடியல, அப்படியே கலங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அபி பேசிக்கிட்டு இருக்கும்போது சுந்தரி இடையில நீ என் மேலே பழி போட பார்க்குற அப்படிங்கிற மாதிரி பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாம் ஆதாரத்தோடு நிரூபிக்கவும் இப்போ பாட்டி கேட்க ஆரம்பிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா சுந்தரியால் ஒன்றும் பேச முடியல. இப்போ அபி எல்லா ப்ரூஃபும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தா அந்த சுந்தரி கலங்கி போய் நிற்கிறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளை அப்படிங்கிற ப்ரோமோலையும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை காட்டியிருக்காங்க. அது சம்மந்தமாக நம்ம அடுத்து பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.